பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை பார்க்குறதுல சந்தோஷம். ஸோ ஏற்கனவே நாங்கள் 7 பேப்பர்ஸ் பாஸ் பேப்பர்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்ப்போம். ஸோ நான் அடிக்கடி சொல்கிறது உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த வீடியோவோட சேர்த்து உங்கள்கிட்ட இருக்கிற சில புக்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் என்ன செய்ய ஒப்பிட்டு அதோட கம்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கொண்டு படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். ஓகே, நாங்கள் அப்போ பேப்பர்ஸுக்கு போவோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் ஒரு பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ fill in the blanks of the diagram. இந்த டயக்ராம் சம்பந்தமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. fill in the blanks of the diagram given below which shows the functions of the relevant steps of fetch execution cycle. இந்த ஒவ்வொன்றுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றுக்கு உரிய நேம் எழுத சொல்லியிருக்காங்க. எது ரெலவெண்ட்டாக இருக்கு. இப்போ இது ஒரு யூனிட் என்ன, ஸோ கண்ட்ரோல் யூனிட் மெயின் மெமரி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1க்குரியது என்ன, ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4ன்னு கேட்குறான். fetch instruction from memory ஸ்டெப் 1. இதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் சொல்லுவீங்க? எஸ், அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். இதுக்கு பேர் என்னது? ஸ்டெப் 1க்கு அர்த்மெட்டிக் ரைட்டா, arithmetic and logical எழுதிக்கொள்ளுங்க. லாஜிக்கல் யூனிட் இதுக்கு பேர் என்ன? arithmetic and logical unit. ஓகே, முதலாவது. ரெண்டாவது என்னது? decoding instruction into command. ரெண்டாவதுக்கு என்ன வரும்? decoding சரியா. ரெண்டாவதுக்கு வந்து decoding decoding instruction, decoding instruction command. decoding instruction into command. decoding so decoding instruction into command. தான் இதுக்கு செட்டோட வரும். into COMMANDS. ஸோ இதுதான் இதுக்கு ரெண்டாவதுக்குரிய ஸ்டெப் 3. ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்னது? எக்ஸிக்யூட் கமாண்ட். இது என்னது? எக்ஸிக்யூட், எக்ஸிக்யூட். அதே மாதிரி கமாண்ட் COMMANDS, எக்ஸிக்யூட் கமாண்ட்ஸ். நாலாவது என்னது? ஸ்டோர் ரிசல்ட் இன் மெமரி. இது என்ன? இதோட ஒர்க் என்ன? இந்த மெமரியோட ஸ்டோர் மெமரி, STORE, ஸ்டோர் ரிசல்ட், RESULT, ரிசல்ட் இன் மெமரி. ஸ்டோர் ரிசல்ட் இன் மெமரி. ஓகே, இப்போ உங்களுக்கு முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் கிடைக்குது. ரைட், அடுத்து நாங்கள் பார்ப்போம். briefly explain the 3 data verification. ஒவ்வொன்றைக்கும் எழுத சொல்லியிருக்காங்க. 3 data verification method given below and give one example for each. டைப் செக்னா என்ன? டைப் செக். Right. Type check என்ன? Check whether, check answer எழுதுங்க. Check whether, இதுக்குரிய type check என்ன செய்ய? Check whether the correct data, whether the CORRECT, correct data type.
check whether the correct data type is input into the system. Is input into the system. Is input into the system. So SYSTEM system. இதான் முதலாவது. ரைட். அடுத்தது ரெண்டாவது என்னது? present check என்ன? present check. present check na check whether the compulsory date. இதுக்கு என்னதுனா check whether the compulsory date is input. Okay, is input into the system. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். And explain data verification, 3 data verification. So type check என்ன செய்யுது? Check whether the correct data type is input into the system. So type check தானே, சரியான டேட்டா உள்ள போயிருக்கான்னு செக் பண்றது. present check என்ன செய்யுது? Check whether the compulsory date is input into the system. ஸோ அந்த டேட்டில் கரெக்டாக உள்ளே போயிருக்கான்றது அதை பார்க்குது. அதான் ப்ரெசன்ட் செக்கோட வேர்ட். அடுத்தது என்னது? ரேஞ்ச் செக் என்ன செய்யுது? செக் வெதர் த டேட்டா இஸ் அலவுட். என்ன செக் வெதர் என்ன செய்ய டேட்டா is in the allowed range. allowed என்ன என்னது? அது அனுமதிக்கப்பட்ட allowed range. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். allowed range. என்ன இப்ப ரேஞ்ச் செக் என்ன செய்யும்? ரேஞ்ச் செக் whether the data is in the என்ன இப்ப 150 கேரக்டர் நீங்க சில நேரத்துல நேம்ஸ் எல்லாம் அடிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட லெட்டர்ஸுக்கு மேலே எடுக்காது என்ன. அப்போ அதே மாதிரி தான் ரேஞ்ச் செக் என்ன செய்யும்? வெதர் த டேட்டா இஸ் அலவுட் ரேஞ்ச், அதுக்குள்ள அனுமதிக்கப்பட்டதுக்குள்ள மட்டும்தான் கொடுக்குறாங்களான்னு பார்க்கும். அதுக்கு பிறகு அது அனுமதிக்க. இதுதான் இதோட வேர்ட். ஓகே ரைட். அப்போ அடுத்த கேள்வி, briefly explain difference between open source software and proprietary software. open source softwareக்கும் proprietary softwareக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? So all the rights of the FOS. So முதலாவது B என்ன, அடுத்து C right. பாருங்க, all the rights of the எழுதுங்க, all the answer. Sorry, all the are all the rights of the FOSs are given to the customer. Given to the customer and editable source code and an open source and editable இந்த மாதிரி கேள்வி நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட எக்ஸாமுக்கு வரும்போது மார்க்ஸ் எடுக்கலாம். ஆல் த ரைட்ஸ் ஆஃப் FOSs ஆர் கிவன் டு த கஸ்டமர் அண்ட் எடிட்டபிள் சோர்ஸ் கோட். Editable source code are also included. With the software. Okay, with the software. சுருக்கமா அடிக்கும். Right.
ஸோ briefly explain difference between open source software and proprietary software இருக்கும். ஸோ என்ன வித்தியாசம்ன்றதை உங்களுக்கு கேட்டிருக்கான் ரைட். அப்போ நீங்கள் எழுதலாம் அதே மாதிரி இன்னொன்று எழுதலாம் என்ன. பட் ரெகார்டிங் த ப்ராப்பர்ட்டி சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் those rights are not given the customers and also the source code are not open. இப்போ ஓப்பன் சோர்ஸில் என்ன இருக்கு, all rights of the FOS are given to the customer. ஓப்பன் சோர்ஸில் நீங்கள் என்ன ஓப்பன் சோர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே, என்ன ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்களில் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுப்பாங்க. அதான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஆர் given to the customer and editable. நீங்கள் எடிட் பண்ணலாம், நீங்களே என்ன செய்யலாம். நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் யூனிக் லினக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா இல்லையா. ஸோ இதெல்லாம் எடிட்டபிள் சோர்ஸ் கோட் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட் வித் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேரோடையே அவன் என்ன செஞ்சிருப்பான், கொடுத்துருப்பான். ப்ராப்பர்ட்டி சாஃப்ட்வேரில் இட் இஸ் நாட் அலவுட், அது கொடுத்துருக்க மாட்டான். ப்ராப்பர்ட்டி சாஃப்ட்வேரில் என்ன கொடுத்துருக்க மாட்டாங்க, இட் இஸ் நாட் அலவுட். ஸோ த ரைட்ஸ் ஆர் நாட் கிவன் டு த கஸ்டமர். த ரைட்ஸா இதில் நீங்கள் அப்படி எழுதிக்கொள்ளுங்க. த ப்ராப்பர்ட்டி சாஃப்ட்வேர் என்ன சொல்லுது, ப்ராப்பர்ட்டி சாஃப்ட்வேருக்கு the rights are not given to the customer and also source codes are not open. அதே மாதிரி source code open ஆகாது, right. அடுத்தது give to advantage of using multi-core processor and in present computer. இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டரில் மல்டிகோர் ப்ரொசஸர் தெரிந்தால் உங்களுக்கு ஸ்பீடு எப்படி இருக்குது நாங்கள் படிச்சிருக்கோம். அதை பற்றிய 2 அட்வான்டேஜ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன கொடுக்குவோம், simultaneously execution பண்ணுங்க. simultaneous execution கொடுக்கலாம். எக்ஸிக்யூஷன் ஒரே நேரத்தில் நிறைய ஒர்க் பண்ணும், என்ன ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியது. எக்ஸிக்யூஷன் ஆஃப் பார்ட்ஸ் of a single program. Okay, of a single program. It enables parallel program. அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்னது, it enables parallel program. parallel program, parallel program. ஓகே, என்னடா 2 அட்வான்டேஜ் தானே இருக்கு. மல்டி கோர் ப்ராசஸ் உங்களோட கம்ப்யூட்டர்ல ப்ராசஸ் இருக்கு, நீங்க அதில் ஒட்டியிருப்பீங்களா இல்லையா. இது i3 ப்ராசஸர்ஸ், இது ஃபாஸ்ட்டாக எப்படி இருக்கு, i3 பென்டியம் 1 பென்டியம் 2 பென்டியம் 4 கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ப்ராசஸர் கோர் இது எங்கே கேட்டிருக்குது, மல்டி கோர் ப்ராசஸரோட இன்றைக்கு இருக்கிற கம்ப்யூட்டரோட மல்டி கோர் ப்ராசஸரோட அட்வான்டேஜ் என்ன, சைமல்டேனியஸ் எக்ஸிக்யூஷன் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் சிங்கிள் ப்ரோக்ராம். ஸோ அது என்ன செய்யும், ஒரே நேரங்களில் நிறைய பார்ட்ஸுகள் நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். அதை மட்டும் இல்லை, இட் எனேபிள் பேரலல் ப்ரோக்ராம், அதுக்கும் அது யூஸ் ஆகும். இதை நீங்கள் எழுதிக்கொள்ளலாம், இதுக்குரிய ஆன்சர் ஆகும். ஓகே, அடுத்தது ரைட் 8-bit ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 1's complement of -19. 8's complement. ஸோ 1's complement என்னது, அதே மாதிரி 1's complement and 2's complement இருக்கா இல்லையா. ஸோ ஏக்குரிய ஆன்சர் என்ன வரும், ஸோ இது உங்களுக்கு தெரியும், நான் ஜஸ்ட் எழுதுகிறேன் ஆன்சரை மட்டும். +19 +19 ஈக்குவல் டு என்ன வரும், அதுக்குரியது 001, அடுத்தது 10011. ஸோ இதோட என்ன செய்ய போகிறீங்க, -19 ஈக்குவல் டு என்ன வரும், 1110, அடுத்து என்னது 1100, இது ப்ளஸுக்குரியது. ஸோ இப்போ கூட்டி பாருங்க. ஸோ இதுதான் ஏக்குரியது. சரி, அடுத்தது பி, ரைட் 8-bit ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 2's complement. 2's complement -9 என்ன வரும், அதே மாதிரி -19 ஈக்குவல் டு 110 +1. இப்போ பாருங்க என்ன ஆன்சர் இருக்கும், 1110 ஓகே, இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ரைட் பிக்குரிய ஆன்சர். அடுத்த சி. ஸோ கால்குலேட் 28
plus minus of 19 using 8-bit 2's complement. 2's complement இப்போ நாங்கள் முதல்ல பார்த்தது நாங்கள் 2's complement seek 28 இல்லையா 28 என்ன வரும் 28 equal to 0011 இன்னொரு 01 3011 அடுத்து 00 ஓகே and minus 19 நாங்கள் ஏற்கனவே 1's complement பார்த்தோம் இது 2's complement எழுதுவோம் 2's complement 1110 1101 இப்போ நாங்கள் என்ன செய்யணும் right so 1 0 0 0 0 1 0 0 1 ஓகே இதுதான் உங்களுக்கு சீக்கிரம் ஆன்சர் என்ன 2 plus minus 19 using 8 bit of 2's complement குரிய ஆன்சர் so equal to என்ன வரும் 0 0 இதுதான் நான் உங்களுக்கு சீக்கிரம் 0 0 1 right 0 0 1 right so இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து D குரிய ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்கேன் சிம்பிளிஃபை இதெல்லாம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னது ஸோ டிஸுக்கு என்ன வரும் 1க்கு ஆன்சர் சொல்லுங்க குயிக்கா எஸ் 1 1 0 0 0 நான் குயிக்காக போகிறேன் என்ன தெரியும் ஓகே அடுத்து ரெண்டாவதுக்கு ஆன்சர் வந்து எஸ் 1 1 1 0 0 0 அடுத்து 1 1 2 இதுக்கு என்ன ஆன்சர் வரும் 3க்கு எஸ் 1 1 1 0 1 of 2 இதான் நீங்கள் செஞ்சுப்பா ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம் இதை நீங்கள் மெத்தட் செஞ்சு பாருங்கள் எனக்கு இப்போ நான் உங்களுக்கு ஆன்சர் மட்டும் தரணும் பிறகு கிளாஸில் ஏற்கனவே சொல்லி கொடுத்தபடியே நாங்கள் இப்போ பேப்பர்ஸ் பார்க்குறோம் பிறகு நாங்கள் கிளாஸ் வரும்போது திருப்பி வருக ரிப்பீட்டில் இதை பார்க்கலாம் ஓகே ஆன்சர் தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் உங்களுக்கு படித்தது ஞாபகத்தில் இருக்கு ரைட் ஓகேயா ரைட் வெரி குட் அடுத்து ஸோ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் கேன் பி டேக்கன் as one of the main function of OS. ஸோ ப்ராசஸ் தெரியும் ரன் ப்ராசஸ் ஆக்ஷன் சொல்லுவோம் ப்ராசஸ் என்ன ஆக்ஷன் அங்கே ரன் ஆகி கொண்டிருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா ஸோ ப்ராசஸ் ஆக்ஷன் அப்போ இதுதான் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இப்போ உங்களுக்கு பிளட் ப்ராசஸ் ஆகி கொண்டிருக்கும் உடம்புல அதே மாதிரி கம்ப்யூட்டரில் ரன் சுற்றி கொண்டிருக்கும் இல்லை ஒர்க் பாயிண்ட் ஸோ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் கேன் பி டேக்கன் ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன் ஓஎஸ்ல ப்ராசஸ் வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இப்போ இதை வச்சுக்கொண்டு வாட் இஸ் மீன்ஸ் பை ப்ராசஸ் டிரான்சிஷன் என்ன அப்படி கேள்வி கேட்குறான் ஸோ இப்போ ப்ராசஸ் வச்சுக்கொண்டு கேள்வி கேட்குறான் வாட் இஸ் மீன் பை டிரான்சிஷன் என்னது டிரான்சிஷன் ப்ராசஸ் டிரான்சிஷன் என்ன ப்ராசஸ் டிரான்சிஷன் என்ன மேனேஜ் த எக்ஸிக்யூஷனா மேனேஜ் என்ன நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் மேனேஜ் த எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு ரிசல்ட் வருமா இல்லையா அதான் எக்ஸிக்யூஷன்ன்றது மேனேஜ் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் PROCESS manage the execution of existing process by moving the by moving them அங்க அடுத்த கொண்டு போறோமா இல்ல by moving them between the two states between the சுருக்கமாக இருக்க between the two states until they finish so இதுதான் இதுக்குரிய ஆன்சர் ஸோ என்ன சொல்றாங்க என்ன கேட்டிருக்காங்க ப்ராசஸ் டிரான்சிஷன் தானே கேட்டிருக்காங்க நான் ப்ராசஸ் என்ன சொன்னேன் நான்
ரன் ஆகுது. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அது ரொட்டேட் ஆகி கொண்டிருக்குமா இல்லையா? அப்போ எது சொல்லுவீங்க, ப்ரொசஸ் உண்டு. இப்போ நீங்கள் பென் டிரைவை போட்டதும் செக் பண்ணும், ப்ரொசஸ் அங்கே ஒர்க் நடந்து கொண்டு இருக்கு. அப்போ இதைத்தான் அவனுக்கு கேட்குறான். இப்போ ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட்டில் மெயின் ஃபங்க்ஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் மெயின் ஃபங்க்ஷனை பற்றி சொல்லிட்டு அதில் கூட வாட் இஸ் மீன் பை ப்ரொசஸ் டிரான்சிஷன்டா என்ன? ப்ரொசஸ் ரன் ஆகுது, ஆக்ஷன். டிரான்சிஷன் மேபி என்ன செய்யும், உங்களுக்கு ரிசல்ட்டை தரும். ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட் மாதிரி, அந்த இங்கிலீஷ் மீனிங் சொல்கிறேன், இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். இதுதான் டிரான்சிஷன். அப்போ ப்ரொசஸ் டிரான்சிஷன் மீன்ஸ் மேனேஜ் த எக்ஸிகியூஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இப்போ எம்எஸ் வேர்டுக்கு மேலே கிளிக் பண்ணியிருக்கிறீங்க, எம்எஸ் ஆஃபீஸ்க்கு எக்ஸலுக்கு மேலேயும் கிளிக் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்ன நடக்கும், அது ஓப்பன் ஆகுமா இல்லையா? அப்போ மேனேஜ் த எக்ஸிகியூஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ். முதல்ல எதை கிளிக் பண்ணீங்க அதை மேனேஜ் பண்ணி பை மூவிங் தெம் பிட்வீன் த டூ ஸ்டேட் until they finish. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அடுத்தடுத்து தான் ஓப்பன் பண்ணும், மற்றதுக்கும் மூவ் பண்ணிவிடும். ஒன்றுக்கு அடுத்து ஒன்று, இன்னொன்றுக்கு அடுத்து ஒன்று. இதான் டிரான்சிஷன், ப்ராசஸ் டிரான்சிஷன். அடுத்து பி என்ன கேள்வி, briefly state the function of process control block. ஸோ ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்கை பற்றி அந்த அதனுடைய ஃபங்க்ஷன், ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்கோட ஃபங்க்ஷன்ஸுக்கு கேட்டிருக்கான். அப்படின்னா என்னன்னு, அது என்னது, ப்ராசஸ் கண்ட்ரோல், சுருக்கமாக போகிறோம், ப்ராசஸ் கண்ட்ரோல், ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்ஸா, ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் அதான் கேட்குறான். BLOCKS. ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்ஸ் are used to hold the information which are required, எது தேவையோ, எதெல்லாம் தேவையோ, ரெக்கார்டுன்னா தேவை, REQUIR. என்னோட வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஈஸியாக இருக்கும். நான் எழுதும்போது அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கு. which are record of the record for the process, for the process management, for the process management, process management of an OS, operating system. சுருக்கமாக கொடுத்து ஓகே. இப்போ பாருங்க என்ன கேள்வி கேட்டிருக்கான், ப்ராசஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸை ப்ரீஃப் பண்ண சொல்லியிருக்கான். ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் ஃபங்க்ஷன், ஸோ எப்படி ஒவ்வொன்றையும் கண்ட்ரோல் பண்ணி பிளாக் ஃபங்க்ஷனுக்கு எடுத்திருக்காங்க. இப்போ ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்கா யூஸ் டு ஹோல்ட் த இன்ஃபர்மேஷன் which are required for the process manage of an OS or operating systemல ஒவ்வொன்றுக்கு பாருங்க process control blocks are used to hold the information. ஒவ்வொன்றையும் ஹோல்ட் பண்ணி அடுத்ததை கொடுக்குறது, hold the information which are required for the process management of OS. ஓகே, வெரி குட். அப்போ இந்த கேள்விக்கு உங்களுக்கு விளங்கிட்டாங்க. அடுத்து என்ன, state 3 information which are kept by ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக். அதுலேயே மூன்றாவது கேள்வி 3 இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கான். PCBயோட ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்கோட 3 ஒர்க் என்னது, 3 இன்ஃபர்மேஷன். ஸ்டேட் 3 இன்ஃபர்மேஷன் என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். ப்ராசஸ் ஸ்டேட், இப்போ நாங்கள் பார்த்தோம், நாங்கள் என்ன ப்ராசஸ் ஸ்டேட், முதலாவது PROCESS ப்ராசஸ் ஸ்டேட், STATE. இன்னொன்று என்ன சொல்லலாம், ப்ராசஸ் என்ன 3 கேட்டுக்கணும், ப்ராசஸ் ஐடி, PROCESS ப்ராசஸ் ஐடி. அடுத்து என்ன சொல்லுவீங்க, ப்ரோக்ராம் கவுண்டர், அதுக்கும் போடலாம் நீங்கள். ப்ரோக்ராம் கவுண்டரும் ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்கோட இன்ஃபர்மேஷன் வரும். ப்ரோக்ராம் கவுண்டர். ஸோ இதை நீங்கள் எழுதலாம். இதுக்குரிய நிறைய இருக்குது, நீங்கள் என்ன செய்யலாம். 3 தானே கேட்டிருக்கான். இன்னும் வேணால் உங்களை நீங்கள் எழுதி வச்சுக்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வேணுமெண்டா அடிஷ்னலாக மெமரி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன்,
CPU register இதே மாதிரி தான் CPU register. Okay. 4 கொடுத்திருக்கேன் நீங்க 3 கேட்டா 3 தானே கேட்டிருக்கானே என்ன சோ process state CPU register process ID program counter இதெல்லாம் வந்து PCB process control block ஓட இன்ஃபர்மேஷன் நீங்க எக்ஸாம்ஸ் தான் கொடுக்கலாம் ஓகே அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கான் state the function of context switch and briefly context of switch and briefly explain the importance of process control block. So process control block ஓட importance என்ன ஓகே முக்கியமான ஒரு கேள்வி என்னது பாப்போம் பாருங்க என்ன சொல்லுவீங்க இதுக்கு DL it is the mechanism to store இது என்ன செய்யுது it is the mechanism This is the mechanism to store and restore. To store and restore. And restore the state. Restore the state. The state or text. Or context of a CPU answer காணுமீங்க of a CPU in process in PCB process control block to so that the process execution இப்போ இதுதான் PCB இப்போ காணிங்க பாருங்க என்ன கேள்வி state the functions to conduct switch and briefly explain the importance of process control block so அது explain பண்ண importance of PCB கேட்டிருக்கான் it is the mechanism to store and restore the state நீங்க ஸ்டோர் பண்ணுவீங்க மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்டேட் அந்த மெக்கானிசத்தை கொண்டது அந்த PCB or conduct the CPU in PCB இல்லைன்னா என்ன செய்யும் context of a CPU in PCB okay So, அடுத்த கேள்விக்கு போவோம் பாருங்க computer has 32 bit of virtual memory and a capacity of page is 16 KB. Find the number of page in virtual memory. எப்படி கண்டுபிடிப்பீங்க ஈஸியான ஆன்சர் உங்களுக்கு என்ன கேள்வி So 4 into 2 of 10 divide 16 into 2 of 10 equal to 2 of 18 okay this is the answer right so explain the functions the following command used in network test நாங்க நெட்வொர்க்ல பார்த்தனாங்க IP config ping tracer எல்லாம் நாங்க நெட்வொர்க் பாடம் படிக்கும்போது பார்த்தனாங்க அப்ப என்ன கேள்வி கேக்குறான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறான் tracer-ஓட ஃபங்க்ஷன்ஸ் என்ன இது என்ன செய்யும் அத நீங்க எழுதணும் tracer என்ன செய்யும் display the router so display the router வேற என்ன செய்யும் display the tracer and display the router and measuring transist and measuring transist வேற என்ன செய்யும் transist delays of packets across of நாங்க நெட்வொர்க் தானே பார்க்குறோம் packets என்ன packets across in
across in internet protocol IP, across in IP internet protocol network, internet protocol network. So net protocol network. சரியா? இதுதான் இதுக்குரிய என்ன கேள்வி? ஸோ உங்களுக்கு நெட்வொர்க் டெஸ்டிங் கமெண்ட்ஸுக்குரிய ஒவ்வொன்றுக்கு ஃபங்க்ஷன் எழுதுங்க. ட்ரேசரோட ஒர்க் என்ன? டிஸ்பிளே த ரவுட்டர் அண்ட் மெஷரிங் டிரான்சிஸ். டிஸ்பிளே த ரவுட்டரை டிஸ்பிளே பண்ணி அண்ட் மெஷரிங் டிரான்சிஸ் டிலே டு பேக்கெட்ஸ் அக்ராஸ் இன் ஐபி நெட்வொர்க். ஸோ எந்த ஐபியோட நெட்வொர்க்ன்றதை அதை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இது டிரான்சிஸ்டரோட ஒர்க். பிங்கோட ஒர்க் என்ன? To verify that the computer can communicate. நாங்க பாருங்க ping என்ன செய்யும்? To verify. To verify என்ன செய்யுது? To verify that the computer, to verify that the computer என்ன செய்யணும் அடுத்து? That the computer can communicate. அது communicate பண்ண முடியுமான்னு பார்க்கிறேன். பிங்கோட work என்ன? Can communicate. Can communicate over the network. Over the network. சுருக்கமாக. So இதுதான் பிங்கோட work. என்ன செய்யுது? Verify that the computer can communicate over the network. இதுதான் பிங்கோட work. அடுத்து IP config-ஓட work என்ன? Display all current. Display பண்றது. Display all current current all the current TCP அல்லது IP protocol, internet protocol, network configuration, network configuration என்ன வரும் அடுத்து? configuration values, network configuration values அவ்வளவு போனாலே போதும் நீங்க. ஓகே. ஸோ என் ஐபிங் அது ஐபி கான்ஃபிக் அதுதான் செய்யுது. என்ன செய்யுது? டிஸ்பிளே ஆல் கரண்ட், டிஸ்பிளே ஆல் கரண்ட் display all current TCP and IP network configuration values. ஸோ அந்த நெட்வொர்க் எந்த இப்போ நீங்கள் ஒரே நெட்வொர்க்கில் நிறைய கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போ அந்த நெட்வொர்க் எந்த கன்ஃபிகரேஷனில் இருக்குன்ற சொல்கிறதுக்கு தான் ஐபி கான்ஃபிக் நாங்கள் படிச்சுட்டாங்க, அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே. அடுத்து இது ஒன்று கேட்குறான். வாட் இஸ் மாடுலேஷன்? அடுத்தது வாட் இஸ் மேக் அட்ரஸ்? ஸோ நீங்கள் இதை என்ன செய்யலாம்? படிவாக எழுதலாம், சின்ன சின்ன சுருக்கமாக எழுதினாலும் சரி. நீங்கள் மாடுலேஷன் இஸ் த மாடுலேஷன். வாட் இஸ் மாடுலேஷன்? மாடுலேஷன் என்ன? மாடுலேஷன் இஸ் அ டெக்னிக். அது ஒரு டெக்னிக் யூஸ் டு சென்ட் இன்ஃபர்மேஷன் பை மாடிஃபைங் த பேசிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ மாடுலேஷன் என்ன செய்யுது? ஓகே. அடுத்து நாங்கள் என்ன கேள்வி பார்க்க போகிறோம் பாருங்க. நேம் 4 மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் பிரீஃப்லி டிஸ்கிரைப். ஸோ 4 மெயின் காம்பனன்ட்ஸ் பார்ட்ஸ். காம்பனன்ட்ஸ் என்ன? பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்லுவோமா இல்லையா? ஸோ அதான் காம்பனன்ட்ஸ் சொல்றது. ஸோ மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் பிரீஃப்லி டிஸ்கிரைப் தெம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்ன நீங்கள் ஆன்சர் போடுவீங்க? ஸோ என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஹார்ட்வேர், சுருக்கமான ஹார்ட்வேர், வேறு என்ன இருக்கு? மாடர்ன் சாஃப்ட்வேர், எல்லாமே உங்களுக்கு வரும். என்ன மெயின் காம்பனன்ட்ஸ் தானே மாடர்ன் கம்ப்யூட்டரோட? ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், வேறு என்ன சொல்லுவீங்க? ஃபர்ம்வேர், FIRM, ஃபர்ம்வேர், WER, ஃபர்ம்வேர். வேறு என்ன? லிவ்வேர், லிவ்வேர். இதெல்லாம் மாடர்ன் கம்ப்யூட்டருக்குரிய மெயின் காம்பனன்ட். ரைட்டா? நீங்க இதை பத்தி ஏதாவது ஒன்று நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். சரியா? ஒன்றைக்கு
ஸோ தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா ரைட். அடுத்து ரைட் 3 மெயின் பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் மெமரி அண்ட் மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் மெமரி என்ன? மெயின் பார்ட் கம்ப்யூட்டர் மெமரியோடது. மெமரிக்கு என்னென்ன இருக்கு? கேட்ச் மெமரி, CACHE கேட்ச் மெமரி. வேற என்ன மெமரி இருக்கு? கேட்ச் மெமரி, பிரைமரி மெமரி, சுருக்கமாக எழுதுறேன் நான் உங்களுக்கு. பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி, செகண்டரி எஸ்எம்ண்டா செகண்டரி மெமரியா. அடுத்து என்னது? ரைட், நீங்கள் இதை ஏதாவது 3 தானே கேட்டிருக்கான். என்ன? கேட்ச் மெமரி, பிரைமரி மெமரி, இன்னொன்று என்னது? செகண்டரி மெமரி. இதை பற்றி நீங்கள் விளக்கம் கொடுக்கலாம். அடுத்த 3வது கேள்வி, யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் help to improve the efficiency of a computer. Name 2 examples of utility software. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூட்டிலிட்டி என்றா என்ன? அடிஷனலான ஒர்க்குகள். இப்போ நீங்களுக்கு சாஃப்ட்வேர் ஒன்றை செய்யும். யூட்டிலிட்டி என்னது? இப்போ நீங்கள் வைரஸை செக் பண்ணுறது, இப்படியான விஷயங்களை யூஸ் பண்ணுவீங்களா இல்லையா? அப்போ இதை தான் யூட்டிலிட்டி என்றோம். அப்போ அப்படி உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு, யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் என்னென்ன இருக்கு? ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர், ஆன்டிவைரஸ், ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். இன்னொன்று என்ன சொல்லலாம்? யுவர் அது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். டிவைஸ் டிரைவர், DEVIC டிவைஸ் டிரைவர், DRIVER டிவைஸ் டிரைவர். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம்? யூட்டிலிட்டி சாஃப்ட்வேருக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அடுத்த கேள்வி, the use of CRT monitor. உங்களுக்கு தெரியும் CRT monitor has rapidly decreased in the present society. So state 3 reasons that affect of. இப்போ உங்களுக்கு என்னென்ன LCD LED எல்லாம் வந்துட்டா இல்லையா? LCD LED எல்லாம் வந்தபடியா நாங்கள் CRT எல்லாம் விட்டுட்டோம். அப்போ அதை rapidly decrease குறைஞ்சு கொண்டே இருக்கு இந்த தலைமுறைக்கு. அதான் ஏன் அதுக்குரிய ரீசன்ஸை கேட்கலாம், சொல்லணும். என்னத்துக்கு நீங்கள் பதில் சொன்னால் தான் மார்க்ஸ் கிடைக்கும். இதுக்கு காரணம் ஹை கோஸ்ட். என்னது? ஒன்று முதலாவது HIVH. இப்போ எல்லாமே இது விலை கூடுனது, ஹை கோஸ்ட். அதை விட விலை குறைஞ்சதெல்லாம் வந்துட்டு. வேறு என்ன சொல்லலாம்? ஹை கோஸ்ட், ஹை நிறைய கரண்ட் எடுக்கும். ஹை எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் சொல்லலாமா? எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் போடும். ஓகே, அதோட காரணம். ஸோ ஹை காஸ்ட், எலக்ட்ரிசிட்டி நிறைய இருக்கிறது. ஹை ஸ்பேஸ் என் ரெக்குவயர்மெண்ட், ஹை ஸ்பேஸ் ஸ்பேஸ், ஹை சுருக்கமாக ஹை ஸ்பேஸ். ஓகே, ஹை ஸ்பேஸ் நிறைய இடம் வேணும், அதுக்கு பெரிய இடம் வேணும். இப்போ இதனாலேயே இந்த மாதிரி CRT மானிட்டர் யூஸ் பண்ணுறது இது வந்து இந்த தலைமுறையில் குறைஞ்சு கொண்டு இருக்கு. என்னென்ன காரணத்துக்காண்டி? விலை கூட, நிறைய கரண்ட் எடுக்குது, இன்னொன்று ஸ்பேஸ் நிறைய பிடிக்குது. அப்போ ஹை காஸ்ட், ஹை எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அண்ட் ஹை ஸ்பேஸ். ஓகே, ரைட். அடுத்த 5வது, a student of grade 12 state that buying DVD read and write, read and write is more profitable than DVD RAM. ஸோ DVD ரேமோட கம்பேர் பண்ணும்போது இந்த பையிங் DVD ரீட் அண்ட் ரைட் வந்து இஸ் மோர் கம்ஃபர்டபுள்னு சொல்கிறான். ரைட் த ரீசன் ஆஃப் திஸ். இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் எழுதணும். ஏன் அதை சொல்லி நீங்கள் எழுதணும். என்னது? எஸ், அதுக்கு ஆன்சர் மேலே கண்டிப்பாக சரி. ஏனெண்டா என்னத்துக்கு சொல்லுவீங்க? ரைட். அது என்ன செய்யலாம்? நீங்கள் ரைட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இப்போ உங்களோட கம்ப்யூட்டரில் செய்கிறதெல்லாம் அதில் செய்யலாம். நீங்கள் பென்ட்ரைவில் செய்வீங்க. இப்போ இருக்குது ரைட், எரேஸ் செய்யலாம். வேறு என்ன செய்யலாம்? ரீரைட், ஸோ இதுகளெல்லாம் நீங்கள் செய்யலாம். அதுதான் காரணம். ஏன் ஒரு கிரேட் 12 ஸ்டூடெண்ட் வந்து பையிங் டிவிடி ரீட் அண்ட் ரைட்னா ஏன் ரீட் அண்ட் ரைட் வாங்குறான்? ப்ராஃபிட்டபிள் தான் டிவிடி ரேமை பொறுத்த வரைக்கும். அதை நீங்கள் ஒருக்கா செஞ்சால் டிவிடியில் திருப்பி அழிக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இதுக்கு நீங்கள் திரும்ப ஒவ்வொரு டிவிடியாக வாங்கணும். ஆனால் டிவிடி ரீட் ரைட்டுக்கு என்ன இருக்கும்? இப்போ பென்ட்ரைவில் மாதிரி நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி மற்றதை ஸ்டோர் பண்ணலாம். அப்போ ரீரைட் செய்யலாம். அப்போ எஸ், ரைட் பண்ணலாம், எரேஸ் பண்ணலாம், திருப்பி ரீரைட் பண்ணலாம். இந்த காரணத்துக்காக வேண்டி தான்
நாங்கள் டிவிடி WRW போகிறோம், ரீட் அண்ட் ரைட்டுக்கு போகிறோம். ஓகே, அடுத்தது ஸோ பாருங்க, ப்ராசஸ் இஸ் பேசிக் கன்செப்ட் ஆஃப் மாடர்ன் ஓஎஸ். வாட் இஸ் மீன் பை டேர்ம் ப்ராசஸ்? ப்ராசஸோட டேர்ம் என்ன? ஸோ ஓகே ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், இந்த கேள்வியோட இன்றைக்கு முடிப்போம். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்வோம், இந்த கேள்வியோட முடிப்போம். இந்த கேள்வியை முடிச்சுட்டு பிறகு அடுத்த கிளாஸில் இருந்து, இதுக்கு வரக்கூடிய அடுத்த கிளாஸில் இருந்து நாங்கள் இந்த மீதி இருக்கிற கேள்விகளை பேப்போம். இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு டைம் சரி, நாங்கள் இதை முடிப்போம். மீண்டும் இன்னொரு கிளாஸில் நான் உங்களை மீதி இருக்கிற கேள்விகளுக்கு பதிலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.